கிளறி விட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. தேங்காயெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சி நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஒரு தலைப்பால் ஃபஸ்ட்டு பால் புழிஞ்சி அது கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஓகே, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இறக்கினாலும் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இது சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்லான்னு இல்லை, இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. சத்தம் போடாத. சோறா? சிக்கன் குழம்பு கேட்டுருவான் என் பேரன் என்ன குழம்புன்னு. இப்போ இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா இந்த சிக்கனோட கலரெல்லாம் மாறிடும்.